ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ட்ரெடிஷ்னல் டைப்பில் பிரிஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம அடுப்பில் செய்யலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். இப்போ 2 வெங்காயம்னா 3 தக்காளி எடுத்துக்கணும். அப்புறம் இஞ்சி, அதை நம்ம அரைக்க போகிறோன்றதுக்காக நான் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி போட வேணாம், நம்ம அரைக்கும் போது கடைசியாக போட்டுக்கலாம். இஞ்சி எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டு கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன், கொஞ்சம் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், மோஸ்ட்லி நிறைய அரைச்சிக்கோங்க, கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க வதக்கிறதுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன், அந்த சூட்டில் அது கரெக்டாகிடும் ரொம்ப. இப்போ அடுப்பு எரியுது. இப்போ அலுமினி டபரா வச்சுருக்கோம். நம்ம 1.5 டம்ளர் செய்தாலும் சின்ன டபரா எடுத்துக்கிறோம். இப்போது இதில் நம்ம அந்த டபரா காஞ்சோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 1.5 டம்ளர் தான் அரிசி போடுறோம். ரொம்ப சேர்த்திங்கன்னா அந்த மசாலா ஃப்ளேவர் தான் ஓவராக இருக்கும். அப்புறம் இது புதினா இலை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சுருண்டுடும், நல்லாவும் இருக்கும், ஃப்ளேவர் இறங்கும் எண்ணெயில். இப்போ புதினா நல்லா சுருண்டு நம்ம வெங்காயம் தக்காளி இருக்குங்க இல்லையா, நம்ம அரைச்சதுக்கு மிச்சம் போக அதையும் சேர்த்துக்கலாம் அதில். இப்போ நல்லா வேகட்டும். அது நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம், அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம இப்படி அரைச்சி போகிறதுனால அந்த ரைஸில் அந்த டேஸ்ட் இருக்கும். நீங்கள் அப்படியே முழுசாக போகிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். அதனால நான் இப்படி போடுறேன் டேரெக்டாக. நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் போட்டு அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, இது ரெண்டுத்தையும் இதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் உப்பு சேர்த்துட்டு 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி. இப்போ நல்லா அந்த தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ அந்த தண்ணி கொதித்ததும் நம்ம இந்த அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு அந்த அரிசிலாம் மேலே தெரிகிற வரைக்கும் நம்ம மூடாமல் அந்த தம் போடாமல் இருக்கலாம். இப்போ நல்லா அரிசி மேலே தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே தட்டு வச்சு அனல்லாம் நம்ம நிறுத்திட்டு மேலே கறியை சேர்த்துக்கலாம். அந்த கறி துண்டு, அதாவது சார்கோல் சொல்லுவாங்கள்ல, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய யம்மியான வெஜ் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.